ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 1994 மே திங்கள் 6ஆம் தேதி ஒரு அரசியல் மாற்றத்துக்கு அகரம் எழுதினார் அண்ணன் வைகோ அவர்கள். அவராலே அதை செய்ய முடியவில்லை. இன்றைக்கு அவரே எங்கள் தலைவர் விஜயின் காலடியில் வந்து விழுந்து கிடக்கிறார். விழுப்புரத்தில் நடந்த தாவேக பொதுக்கூட்டத்தில் பேசிய கட்சியின் பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் 1993ஆம் ஆண்டு அரசியல் மாற்றத்திற்கு அகரமிட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தற்போது முதலமைச்சர் விஜயின் காலடியில் விழுந்து கிடப்பதாக பேசினார். 1994 மே திங்கள் 6ஆம் தேதி ஒரு அரசியல் மாற்றத்துக்கு அகரம் எழுதினார் அண்ணன் வைகோ அவர்கள். அவராலே அதை செய்ய முடியவில்லை. இன்றைக்கு அவரே எங்கள் தலைவர் விஜயின் காலடியில் வந்து விழுந்து கிடக்கிறார். ஒரு அரசியல் மாற்றத்தை செய்வதற்காகத்தான் கபில் செல்ல மூப்பனையார் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கினார். அந்த கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. அந்த கட்சி இன்றைக்கு பிஜேபியோடு கைகோர்த்ததன் விளைவு அது கல்லறைக்குள் போய்விட்டது. ஒரு அரசியல் மாற்றத்திற்காகத்தான் கேப்டன் விஜயகாந்த் விளிம்பி நிலை மக்களின் நம்பிக்கை பெற்ற மகத்தான தலைவன் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்கினார். அந்த கட்சி அவருடைய மனைவி பிரேமலதா 5 ஆண்டு காலத்திற்கு திமுகவுக்கு குத்தகைக்கு விட்டிருக்கிறார். உலகநாயகன் கமலஹாசன் அரசியல் மாற்றம் வேண்டும் என்று திமுகவின் மீது தீவிர வெறுப்பை கக்கி தொலைக்காட்சி பெட்டியை உடைத்து மக்கள் நீதி மையத்தை தொடங்கினார். இன்றைக்கு அவர்கள் கையில் இருந்த டார்ச்சை அறிவாலயத்தின் திண்ணையில் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த கடமையை செய்வதற்குத்தான் நாம் தமிழர் இயக்கம் என்று தமிழ் தேசியம் பேசினான் ஒரு சில்லறை பயல். 2029 பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி உயிரோடு இருக்காது. இப்பொழுதே அந்த கட்சியை நாங்கள் பாடையில் வைத்திருக்கிறோம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.